ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான டாபிக் எதை பற்றி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிபிஆரில் வந்து செயின் ஸ்லைடர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஏஆர் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம 2 நாளுக்கு முன்னாடி வந்து செயின் லூப் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டோரை ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வண்டி பீஸ் வந்து கீழே விழுந்துச்சு, பிளாஸ்டிக் பீஸு. அந்த பிளாஸ்டிக் பீஸ் என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஃபுல்லாக பார்த்தா, இந்த சைடு இந்த செயின் ஸ்லைடர் வந்து இந்த சைடு வந்து ஃபுல்லாக அப்படி ரவுண்டாக இந்த ஷேப்பில் வரும். அது என்னென்னா கட்டாகி விழுந்துருச்சு. ஸோ செயின் ஸ்லைடர் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு, வந்துடுச்சு நமக்கு. வந்து இப்போ நம்ம ஒர்க் ஷாப் கொண்டு போய் வந்து செயின் ஸ்லைடர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை பற்றி அந்த வீடியோ இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பைக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப் கொண்டு வந்தாச்சு. இப்போ பழைய செயின் ஸ்லைடரை ரிமூவ் பண்ணியாச்சு. பழைய செயின் ஸ்லைடரோட நிலைமையை பாருங்கள், எந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு, எந்தளவுக்கு கட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லாவே கட் ஆகிருக்கு. இப்போ புது செயின் ஸ்லைடரை பாருங்கள், எந்தளவுக்கு திக்னஸோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். செயின் ஸ்லைடர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ பெரிய வேலைலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா பிளக் டைப்பு தான் வரும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பிளக் மாதிரி இருக்கும். அதை பிளக் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து வளைச்சி ஒரு நிப்பு மாதிரி இருக்கும், அதில் லாக் பண்ணி விட்டால் வேலை முடிஞ்சது. இவ்வளோ தான் அந்த செயின் ஸ்லைடரோட வேலையேவும். செயின் ஸ்லைடர் வந்து மாட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுற லிவரையும் சின்ன ஸ்ப்ராக்கெட்டில் வர டோரையும் ரிமூவ் பண்ணாலே ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம செயின் ஸ்லைடரை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நம்ம அடிக்கிற செயின் லூபு மலையில் ஓட்டும் போதோ செகதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு நல்லா தேங்கியிருக்கும். ஸ்விங்காமில் அந்த செயின் ஸ்லைடர் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மண் அது இதுன்னு எல்லாம் ஒரு ஸ்டோர் மாதிரி ஆகிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, பழைய செயின் ஸ்லைடரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த இடத்துல நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணிடணும். ஏன் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா, அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் மட்டும்தான் புது செயின் ஸ்லைடர் வந்து கரெக்டாக நீட்டாக சீட்டிங் ஆகி உட்காரும். நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அப்படி விட்டீங்க அப்படின்னா செயின் ஸ்லைடர் வந்து கரெக்டாக போய் சீட்டிங் ஆகி உட்காராது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சளவு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி செயின் ஸ்லைடரை கரெக்டாக பிளக் பண்ணி உட்கார வைக்கணும். சப்போஸ் நீங்கள் நல்லா உட்காரல அப்படின்னா திரும்ப நம்ம வண்டி வந்து ரன்னிங்கில் வந்து செயின் வந்து அந்த செயின் ஸ்லைடர் மேலே தான் ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம போகிற ஸ்பீடுக்கு அந்த செயின் ஸ்லைடர் வந்து கட்டாகி முன்னாடி சப்போஸ் கொஞ்சம் முன்னாடி வந்தாலும் கூட அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட்டில் பட்டு வேகமாக டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் மாட்டும் போதே ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கரெக்டாக மாட்டிருக்குமோ நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா செக் பண்ணிட்டு நீங்கள் மாட்டினாலே உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் கரெக்டாக மாட்டலைனாலும் இல்லை செயின் ஸ்லைடர் வந்து கட் ஆகிட்டு அப்படியே நீங்கள் ஓட்டினாலோ என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செயின் வந்து வேகமாகவே போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம பள்ளத்தில் விட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்விங்காம் வந்து மேலே கீழே போயிட்டு வரும்போது செயின் வந்து அதில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது அதில் பட்டு உங்களுக்கு ஸ்விங்காமில் உரசி செயின் வேகமாகவே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் உங்களோட பைக்கை வந்து லூப் அடிக்கும் போதோ இல்லை அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட் செட் டோரை கழட்டும் போதோ ஒரு செயின் ஸ்லைடர் கரெக்டாக ஃபுல்லாக இருக்காங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு செயின் ஸ்லைடர் போயிருக்கா என்னங்கிறது நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து செயின் ஸ்லைடரை ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ டோரை ரிமூவ் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். செயின் ஸ்லைடர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கட்டாக இருக்கா கட் ஆகலையாங்கிறது உங்களுக்கு இந்த சைடு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டாக தெரிஞ்சிடும்.
அது ஒன்றும் இல்லை, இந்த சைடு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளக் டைப்புன்னு சொன்னேன்ல, அது பிளக் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து ஒரு சின்ன ஷார்ப்பாக ஒரு நிப்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதில் லாக் பண்ணுறது மட்டும்தான் இதோட வேலையாகும். நீங்கள் எப்போல்லாம் லூப் அப்ளை பண்ணுறீங்களா செயினுக்கு, அப்போல்லாம் ஒரு டைம் செயின் ஸ்லைடராக கொஞ்சம் பார்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சு சின்ன ஸ்ப்ராக்கெட்டில் வர டோரை மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு நான் செயின் அப்ளை பண்ண செயின் லூப் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் கையில் விழுந்ததுனால தான் எனக்கே தெரிஞ்சு. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரிஞ்சிருக்காது. இந்த செயின் ஸ்லைடர் போச்சுங்கிறது எனக்கு தெரியாமல் நான் ஓட்டிகிட்டே இருந்திருப்பேன். ஆக்சுவலாக இது வந்து முன்னாடியே ஒரு சின்ன சின்ன பீஸாக கட்டிகிட்டே இருந்திருக்கும் போல் நானும் கவனிக்கலை. ஸோ இந்த டைம் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நீங்களும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஏஆர் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதேமாரி அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.